அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய அளவிலான இன்ப அதிர்ச்சி உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2027 ஏப்ரல் 13ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தமிழ் புத்தாண்டில் மிக அதிரடியான மாற்றத்தை கிரகநிலைகள் சந்திக்கின்றன. நவ கிரகங்களில் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சபலம் பெறுகிறாருங்க. அவர் அஷ்டமத்தில் உச்சபலம் பெற்றாலும் ராசியின் அதிபதி பலம் பெறும் அமைப்பு என்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வாழ்வில் 200% இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார் குரு பகவான். துவக்கத்தில் 7ஆம் இடத்திலும் மே மாத இறுதியில் மிக வலுவாக 8ஆம் இடத்திலும் நுழைகிறார். அதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் 9ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும். அதற்கு பிறகு 2027 பிப்ரவரி மாதத்தில் மீண்டும் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். எனவே குரு பகவான் இந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வேளையில் பெரும்பாலும் குரு பகவான் தோஷமற்றவராகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுபகிரகமாகவும் இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகளை உறுதியாக எதிர்பார்க்கலாம். இதிலும் குறிப்பாக குரு பகவான் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய வேளையில் முழுமையாக நவகிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் தான். எனவே அவர் மிக வலுவாக நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். 9இல் அமர்ந்து ஜென்மராசி 3, 5 ஆகிய இடங்களை பார்க்க போகிறார். உச்சம் பெற்று 2, 4, 12 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்க போகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சற்று தாராளமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே குரு பகவான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கனிவாக பேசி பல சுபகாரியங்களை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடையில்லாமல் சிக்கலின்றி சிரமமின்றி முடிப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களையும் இந்த தருணத்தில் விலக்கி அமோகமான நன்மை நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணம் அதிகரித்தாலும் புனித பயணமாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு பொன்பொருள் சேர்க்கைக்கான அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. நினைத்த காரியம் ஒன்றை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக உண்டு. எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கிறது. உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கும். மிக தெளிவாகவும் செம்மையாகவும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சனி பகவான் சுகஸ்தானத்தில் வலம் பெறுவது அர்த்தாஷ்டக சனியாக இருப்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் வக்ரம் பெறக்கூடிய வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கொடிகட்டி பிறந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தனுசு ராசிக்காரர்கள் எதையும் சிந்தித்து சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். நண்பர்களும் பகைவர்களாக மாறிய சூழலில் இந்த தருணத்தில் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக உங்களுடைய முயற்சிக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். பாராட்டுகளும் மதிப்பும் மரியாதையும் உயரும் தருணமாக அமைய போகிறது. சனி பகவான் சற்று தாராளமாக இந்த வேளையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க போகிறாருங்க. ஆனால் அதே சமயம் தவறான விருப்பங்களும் தவறான பிற பழக்கங்களும் தவறான தொடர்புகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே அதுபோன்ற விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருங்கள். ஏனென்றால் அவையும் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பமாக தான் இந்த வேலை அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகி
சிறப்பான முன்னேற்றம் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். நிழல் கிரகமான ராகு தைரியத்திலிருந்து சுகஸ்தானத்தில் நுழைகிறார், தனஸ்தானத்தில் நுழைகிறார். கேது 9 அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். ராகு குடும்பஸ்தானத்திற்குள் வருவதால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல சூழல்கள் நிச்சயமாக அமைய போகிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற பல சுப நிகழ்வுகள் சின்ன குழப்பம் ஏற்பட்டாலும் உறுதியாகவே நடைபெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அனுகூலமான மாறுதல்களும் வார்த்தைகள்ல அதிக கவனத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக ராகுவின் அமைப்பால் உண்டு. ஆனால் அதே சமயம் கேது 9 அஷ்டமத்திற்குள் நுழைவது அவ்வளவு சிறப்பான நல்ல அமைப்பாக பார்க்க முடியாது. சந்திரனின் வீட்டில் கேது அமர்வது பல சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். எனவே அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். கேதுவின் அமைப்பு அவ்வளவு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் ராகுவுடன் மிக வலுவாக மற்ற கிரகநிலைகள் இணையக்கூடிய வேலையை விட கேதுவுடன் குரு பகவான் இணைந்திருப்பதால் பல சிக்கல்களும் சிரமங்களும் விலகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பல பணிகளை உறுதியாகவே துணிச்சலுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல மாற்றங்களை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6, 7, 8, 9, 10 என பல இடங்களில் பலம் வரப்போகிறார். செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறும்போது அசையும் அசையா சொத்துக்களை தனுசு ராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும். வீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கி புதிதாக வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப் போகின்றன. உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெறும்போது ஏராளமான நன்மைகளை இந்த முக்கூட்டு கிரகமான சூரியன், சுக்கிரன், புதன் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். ஆரம்பமே அசத்தலாயிருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பி எதிர்பார்க்கும் நல்ல செய்தி கிடைக்கும். மிக பெரிய அளவிலான இன்ப அதிர்ச்சியாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கைகூடும். கூட்டு கிரகநிலைகள் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கைகூடும். அதே வேளையில் சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். 12 அல்லது 13 வரை இந்த தமிழ் புத்தாண்டில் வலம் வரப் போகிறாருங்க. அவர் இந்த வேளையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். சந்திரன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து தனுசு ராசிக்காரர்கள் நிறைந்த நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக தமிழ் புத்தாண்டில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் தனுசு ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வரும்.